ஹலோ கைஸ், இன்னைக்கு இன்ஃபினிட் கல்டிவேஷன் மான்வாவோட எபிசோட் 15 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் அங்கே ஹாங்கு பயங்கரமாக கடுப்பாக இருப்பான்ல, அங்கே தான் இந்த எபிசோடு ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு ஜிங்கும் ஒரு ட்ரிங்க் எடுத்துன்னு ஓடி வரா. ஹாங், இதை கொஞ்சோண்டு ட்ரை பண்ணுங்களேன், இது சும்மா வேற லெவலில் இருக்கு. இன்னமும் ஹாங்க்கு கடுப்பாக தான் இருக்கும், ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வச்சு செய்யணும் அப்படின்னு ஆசை தான். ஆனால் அப்படி பண்ணால் ஜுன்லின் வந்து இங்கே விட மாட்டான். அதனால நான் இப்போதைக்கு அடங்கி தான் இருக்கணும். ஸோ இதனால் ஆள் ட்ரிங்கை வாங்கிட்டு சைடாக அப்படியே போகிறான். அங்கே ஜிங்கவும் ஜாலியாக ட்ரிங்கை குடிக்கும் போது தெரியத்தனமாக அந்த தொப்பி அப்படியே கைண்டிக்கும். அங்கே ஜிங்கை பார்த்து என்னடா இது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக வராங்க. ஆமாம், இந்த பொண்ணு இவ வந்து ஜூன்லினோட டிசைபிள் தானே. ஒயிட் ஹேர் டீமனுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான ஹாபியெல்லாம் இருக்குன்னு. அங்கே ஜூன்லினும் வந்துட்டு, ஜிங்கு நீ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பாரு, நீ பண்ணுற விஷயத்தினால மாஸ்டருக்கு தப்பான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அங்கே ஏற்படுது மற்றவங்க மூலமாக. ஓகே மாஸ்டர், நான் இனிமேலும் கேர்ஃபுல்லாக இருக்கேன். வா வா, முன்னாடி இன்னமும் ஏகப்பட்ட டெசர்ட்லாம் இருக்கு, போய் சாப்பிடலாம். இதே மாதிரி ஜிங்கு நம்ம ஹீரோ ஒரு சைடு போகும்போது இந்த சைடு அங்கே ட்ரிங்க் பண்ணிருப்பான். முன்னாடியே அந்த யங் மாஸ்டர் அவனும் அங்கே போயின்னு இருக்கான். ஆளு பக்கத்தில் இருக்க பர்சன் கிட்டேயும், ஹேய் எனக்கு இப்போ நீ என்ன பண்ணுவலாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப வெறியா இருக்கு, இப்போ எனக்கு உமனை வந்து வேணும், அவங்கள கொண்டு வா சீக்கிரம். இந்த ஜூ கிளானோட யங் மாஸ்டர் இவன் பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்தா நம்மளுக்கே ஒரு மாதிரி அங்கே தோணும், ஆமா இது என்ன புது வெறியா இருக்கு. அங்கே ஆளுக்கு கோவத்தை இன்னமும் அடக்க முடியல. ஏன்னா ஜுன்லின் என்ன எல்லாரும் முன்னாடியும் வச்சு பயங்கரமா அசிங்கமாக்குனான். அதே மாதிரி அந்த பிரசியஸான டிசைபிள், அந்த டிசைபிளாலையும் நான் அசிங்கம் மேல அசிங்கமா பட்டேன். கண்டிப்பா இந்த இடத்துல அந்த கேங்க ஒன்றும் நான் போக விட மாட்டேன். அவங்கள அப்படியே துண்டு துண்டாக்கி அந்த செக்டையும் மொத்தமா ஆஷஸா மாத்தாம நான் விட மாட்டேன். இப்படி ஆளு ஒரு மாதிரி வெறியோடையும் கோவத்தோடையும் போகும்போது பின்னாடி யாரோ ஒருத்தங்க போறாங்க. அந்த விஷயத்த நம்ம ஹாங்கும் பாக்குறான். அந்த பர்சனுடைய ஆரா ஒரு கில்லிங் இன்டென்ட் மாதிரி பயங்கரமா அந்த பர்சன் மேல வரும். முன்னாடி யங் மாஸ்டர், பின்னாடியே இந்த பர்சன். அப்ப கண்டிப்பா யங் மாஸ்டர் தான் அங்க டார்கெட். ஓ அப்படியா விஷயம், பரவாயில்ல, இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பொறுமையா பார்க்கலாம் இந்த இடத்துல அப்படி என்ன ஆகுதுன்னு. அங்க உள்ள வந்துட்டு பயங்கரமா அவன் கத்துறான். ஆமா, நான் கேட்ட பொண்ணுங்க அவங்கெல்லாம் எங்க? சாரி மாஸ்டர், இன்னமும் அவங்க வரல. இவங்கள நான் என்ன பண்றது, இவங்க எல்லாருமே யூஸ்லெஸ்ஸான ட்ராஷா இருக்காங்க. அங்க இந்த டைம்ல அந்த மர்மமான பர்சனும் பயங்கர வேகமா அங்க தாக்குறான். ஆனா நல்ல வேலை அந்த யங் மாஸ்டர் கிட்ட ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியர் இருக்கும். அதனால அவ்வளவு சீக்கிரத்துல அவனுக்கு எதுவுமே ஆகல. தாக்குன அந்த ஸ்வாடும் அப்படியே சின்ன பின்னமாவுது. அப்புறம் தான் தாக்கம் வந்து அந்த பர்சனுக்கு புரியுது. அடச்ச, நான் யோசிக்கல இவன் கிட்ட ஒரு ஹை கிரேட்ல இருக்க டிஃபென்சிவ் ஆர்டிஃபேக்ட் அது இருக்கும்னு. இது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு. ஆனா தாக்கியும் இந்த இடத்துல பிரயோஜனமே இல்ல. ஹேய், உனக்கு ரொம்ப தைரியம் தான். நீ வந்திருக்க இடம் இது வந்து என்ன இடம்னு உனக்கு தெரியுமா? இதுதான் ஜூ கிளானுடைய எங்க இடம். எங்க இடத்துல வந்துட்டு என்னைய மொத்தமா முடிக்கலான்னு வந்திருக்கியா நீ? இதுக்காகவே நாங்க விட மாட்டோம். சீக்கிரம் எல்லாருமே அவ கதையை முடிங்க. யங் மாஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி ஒரு 4-5 பேர் முன்னாடி வராங்க. அங்க முன்னாடி இருக்க அந்த பர்சனுக்கு இதனால இன்னமும் தான் கடுப்பாகுது. நான் சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணணும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நான் லேட் பண்ணுவனும் அவ்வளோக்கு எவ்வளோ இங்க ஆளுங்க அதிகமா வருவாங்க. அதனால என் கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தை வச்சும் நான் அழிக்கணும். ஈவன் இந்த இடத்துல நானே எந்த போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த பர்சன், அந்த யங் மாஸ்டர் அவன் இறக்கணும் இங்க. இப்படி நாலு டிமானிக்கான ஆராவோட பயங்கர வேகமா அங்க வரான். பின்னாடி இதை பார்த்தோன்னே யங் மாஸ்டருக்கு அங்கே பயமாவுது. அவரும் அவங்க மற்றவங்க கிட்ட சொல்றாரு, சீக்கிரம் நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, சீக்கிரமா அந்த பர்சனை நீங்க தான் அங்கே தடுக்கணும். ஆனா அங்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வந்த வேகத்துல சும்மா கண்ணன் துண்டமா வெட்டி போட்டாராம். இதனால முன்னாடி இருக்க ஒரு பர்சனோட கதையும் அங்கே முடியுது. அதே வேகத்தோட பேரியரை உடைச்சு அவனோட கையையும் துண்டாக்குறான். துண்டா போனதுல யங் மாஸ்டருக்கு அங்கே பயங்கரமா வலிக்குது. அங்க ஆளு, யாராச்சும் காப்பாத்துங்க இப்படின்னு அங்கே கத்தும் போது இன்னமும் ஏகப்பட்ட ஆளுங்க வருவாங்க. ஆனால் ஸ்வாட்ஸ்மேன் இவங்க எல்லாரையுமே பார்க்கும்போது இன்னமும் தான் அவருக்கு கடுப்பாகுது. ஏன்னா இன்னமும் ஒரே ஒரு முறை அங்கே தாக்கிட்டா போதும் அந்த யங் மாஸ்டரை அசால்ட்டை கொல்ல முடியும். ஆனால் அதுக்குள்ள இவங்க வந்துட்டாங்க. அங்கே இதனாலேயே கடுப்போட உச்சத்துக்கு போய் வந்த ஒருத்தங்களையும் அதே மாதிரி வெட்டி போறான். நெக்ஸ்ட் நீ தான், உன் கதையை நான் முடிக்காம இன்னைக்கு போக மாட்டேன். ஜூ கிளானோட அந்த சன்னும் கேட்குறான், ஆமா நீ வந்து யாரா, எதுக்காக இங்க வந்திருக்க, நீ யாரு என்ன அதுவே எனக்கு தெரியாது, உனக்கும் எனக்கும் பகன்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை, அப்புறம் எதுக்கு என்ன கொல்லணும்னு பாக்குற, நீ பண்ண விஷயம் அப்படி, நான் எப்படி அதுக்கு கொல்லாம இருக்க முடியும், இன்னைக்கு உன் கதையை நான் முடிக்கிறேன் இப்படின்னு அங்க முடிக்கலான்னு வரான். இந்த சவுண்டு அங்க இருக்கிற ஆளுங்களுக்கும் அங்க கேட்கும். உடனே அங்க ஒரு பர்சனும் சொல்றான், சீக்கிரம் நம்ம ஏதாச்சும் பண்ணணும், இல்லைன்னா அவ்வளவுதான் ஜூ கிளானோட யங் மாஸ்டர் அவரோட கதை அங்க முடிஞ்சிடும். இதனால எல்லாருமே அந்த திசையை நோக்கி ஓடி போறாங்க. அங்க ஜூன்லினும் ஹாங் கிட்ட கேட்குறான், ஆமா ஹாங் இந்த மாதிரி ஆக போகுது அப்படின்னு நீ நோட் பண்ணியா என்ன?
மாஸ்டர் எனக்கு தெரியல, ஸ்டில் இப்பயும் நான் கெஸ்ஸிங்ல தான் இருக்கேன். ஆனா ஜிங்கு அந்த அளவுக்குலாம் கவலைப்படல. அங்க ஒயின் நல்லா இருக்குன்னு இன்னமும் அவ குடிக்கிறா. இன்னொரு சைடு அந்த பர்சன் தாக்க போயிருப்பால, அவ்வளவுதான் யங் மாஸ்டரோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா அதுக்குள்ள எல்டர் ஜூவும் வந்து அப்படியே அங்க தடுக்கிறாரு. உனக்கு அவ்வளோ தைரியமா? நான் இருக்கும் போதே இந்த ஜூ கிளான்ல ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணலாம் நீ பாக்குறியா? அதுக்கு நான் விட்டாதானே? அங்க அப்படியே ஓங்கி ஒன்று வைக்கிறாரு. இதனால ஆளோட நிலைமையே மோசமாகும். நான் அப்பயும் யங் மாஸ்டரை கொல்லணும் அப்படின்னு அந்த வெறி அது வந்து அடங்கவே இல்லை. ஆமா எல்டர் ஜூ, நீ கேட்டல இந்த மாதிரி யாரு என்ன சென்ட் பண்ணானே? நானா வந்திருக்கேன். அந்த பர்சனோட தலையை நான் வெட்டாம விட மாட்டேன். இன்னைக்கு என் கையெல்லாம் அவன் சாகணும். அங்க இதை கேட்டோன்னே எல்டர் ஜூவும் அப்படியே பின்னாடி பாக்குறாரு. ஆமா நீ தான் ஏதாச்சும் பண்ணியா என்ன? இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே அங்க பண்ணல. ஆன்செஸ்டர் மேல ப்ராமிஸா நான் சொல்றேன். இவன் யாரு என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இவன் கொல்லணும் அப்படின்னு தான் நான் பாக்குறான். என்ன உனக்கு தெரியாதா? தெரியாத மாதிரி நீ நடிக்கிறேன்னு எனக்கு தெரியும். நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் லீ இப்படின்னு அவனோட பேரை அங்க சொல்லும் போது எல்லாருமே லீ அப்படின்னு ஒரு பேரை கேட்டோன்னே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா லீ ஒரு ஆக்ரோஷமான ஸ்வாட்ஸ்மேனு. ஆளுக்கு ஒரு பட்ட பேரும் இருக்கு, பிளேட் டீமன்னு. இந்த பிளேட் டீமனை பத்தி நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். ஆளு ரொம்ப ஸ்ட்ராங்கு. யாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த சிட்டிக்கு போயிட்டு அவங்க கூட சண்டையிடுவான். அந்த இடத்துல ரூல்ஸ் ரெகுலேஷன் இதெல்லாம் ஆளு ஃபாலோ பண்ண மாட்டான். அந்த இடத்துல மொத்தமா மூச்சை விட்டுருவான். இவன் போன ஒரு இடத்துலயும் இவன் பேரை கேட்டாலே எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஆளு. ஆனா பிரச்சனை என்னன்னா, எதுக்காக இவனை மாதிரி ஒரு பர்சன் நம்ம யங் மாஸ்டர் ஜூவை கொல்லணும்னு வரணும்? பின்னாடியே ஜூவோட அப்பாவும் வந்துட்டு, ஆமா இவனை மாதிரி ஒரு பர்சனுக்கு யாரு இன்விடேஷனை அங்க ஃபர்ஸ்ட் கொடுத்தா? அங்க பின்னாடியே யங் மாஸ்டர் ஜூவும் அங்க கத்துறான். ஆமா எதுக்காக நீ என்ன கொல்லணும்னு வந்திருக்க? ஃபர்ஸ்ட் விஷயம், உன்னை நான் எதுவுமே அப்படி பண்ணல. எதுக்காக உனக்கும் எனக்கும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பகை இருக்கணும்? என்ன உனக்கு தெரியாதா? நீ பண்ண விஷயத்த எப்படி என்னால மறக்க முடியும்? என் சிஸ்டரை அநியாயமா உன் கையாலேயே கொன்னுட்டல. என்னது உன் சிஸ்டரா? என்னோட சிஸ்டரோட பேரு லீ ஷியாவோ ஃபே. அவளும் நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தோம். நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா ஈஸ்டர்ன் டொமைன் ரீஜன்ல டிராவல் பண்ணலாம் அப்படின்னு வந்தோம். அந்த இடத்துல கல்டிவேட் பண்ணும் போது ஏன் கேட்ட என்னோட சிஸ்டர் வந்து ஒரு விஷயத்த சொன்னா. இந்த இடத்துல பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கான், கல்டிவேட் பண்ண அது ரொம்ப உதவியா இருக்குமா. அதனால நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவ கடைசியா போனதுதான். அவ திரும்பவும் அன்னைக்கு வரவே இல்லை. அந்த டைம்ல என்னோட ஸ்வான்மேன்ஷிப்பை பயங்கரமா ஸ்ட்ரென்தன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவ கூட போகல. நான் பண்ண பெரிய தப்பே அதான். அப்சஸ்டா நான் இந்த மாதிரி பண்ணி நான் ஒரு ஸ்வாட்மேன்ஷிப்புக்காக அவளை மொத்தமாக இழந்துட்டேன். நாங்கள் ட்ரைனிங் பண்ணும்போது இந்த விஷயம் வந்து எனக்கு தெரியல. எப்படி இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சுன்னா, எங்கள் ரெண்டு பேருக்கிட்டையும் ஜெயிடுக்கான ஒரு ஸ்டோனு வந்திருக்கும். அந்த ரெண்டு ஸ்டோனுமே கனெக்டடு. அதாவது யாராச்சும் ஒருத்தவங்களோட உயிர் ஆபத்தில் வந்துச்சுன்னா அந்த ஸ்டோன் அது ஆட்டோமேட்டிக்காக உடைந்து போயிடும். அன்னைக்கு அது உடையும் போது தான் நான் வந்து யோசிச்சேன், அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஆயிருக்குன்னு. அதனால என் சிஸ்டர் எங்கெங்க போனா ஒரு எத்தையும் ஆராய ஆரம்பிச்சேன். எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணி என் கிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையும் போட்டு என் சிஸ்டர் எங்க போனா அப்படின்னு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். கடைசியா உங்க டவர் கிட்ட ஏதோ ஒரு இடத்துல அவ ட்ரிங்க் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் உங்க காட்ஸ் எல்லாம் வந்து என் சிஸ்டரா அப்படியே பூச்சின்னு போயிருக்காங்க. அவ்வளோதான். அவள் போனதுக்கப்புறம் அவளை எங்கேயுமே யாருமே அங்கே பார்க்கலையாம். இந்த சிட்டியில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கும் அங்கே தெரியும் நீ எந்த அளவுக்கு பெண்கள் மேலே பைத்தியமாக இருக்குன்னு. அதே மாதிரி சில பல ரூமர்ஸும் இருக்கு. நீ பிஹைண்ட் த சீன்ஸில் அவங்க கூட தப்பான விஷயத்த ஒண்டி பண்ணாம டார்க் ஆர்ட்ஸ் அதையும் நீ பயன்படுத்துற. அதாவது சிம்பிளாக சொன்னால் டார்க் ஆர்ட்ஸ் மூலமாக அவங்களோட லைஃப் எனர்ஜியை நீ உறிஞ்சு உன்னோட பவரை இன்னமும் நீ ஸ்ட்ரென்தன் ஆக்குற. எந்த அளவுக்கு உரியறனா அவங்களோட கோர் எனர்ஜி அது அழியிற வரைக்கும் நீ உரியற. என் சிஸ்டரும் கோல்டன் கோர்ல இருந்தா அவளுக்கும் நிறைய தகுதி இருக்கு ஒரு பெரிய கல்டிவேட்டரா மாறுறதுக்கு. என் சிஸ்டர் மேல உன் கண்ணு பட்டோனே அவளையும் நீ விடாம அதே மாதிரி தானே நீ பண்ண ஒரு விஷயத்தையும் என்னால யோசிக்க முடியல. அவ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில அவ உயிரே விடுற மாதிரி நீ பண்ணிட்டல. அன்னைக்கு நான் முடிவெத்தேன், எப்படியாச்சும் உன்னை கண்டுபிடிக்கணும், என் சுவாட வச்சு உன்னை மொத்தமா அழிக்கணும்னு. அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் எப்படியாச்சும் என்னோட ரிவெஞ்சை கொடுக்கணும்னு அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன். அதுக்கப்புறமா உன்னை நல்லா கவனிக்க ஆரம்பிச்சேன். நல்லா கவனிச்சதுல எல்லா டைம்லயும் நீ காட்ஸால சரௌண்டடா இந்த ஸோ அந்த மாதிரி டைம்ல உன்னை ஃப்ரீயா நல்லா கொல்ல முடியாது. ஸோ கரெக்டான டைமுக்கு நான் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இந்த செலிப்ரேஷன் பேர்ல இந்த பேன் குயிக்கை நீங்க வச்சீங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பா எனக்கு தோணுச்சு. அதனால நீ ரிலாக்ஸ் பண்ணும் போது அந்த டைம்ல மொத்தமா உன் கதையை முச்சலான்னு நான் வந்தேன். ஆனா இப்பயும் என்னால உன்னை கொல்ல முடியல. நான் ரொம்ப க்ளோஸா வந்துட்டேன் உன்னை கொல்ற அளவுக்கு. உன்னோட சிஸ்டரோட பேர் என்ன சொன்ன? லீ ஷியாவ் ஃபேங் அப்படின்னு நீ சொன்ன. இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அதே மாதிரி அந்த டவல்ல அவங்கள தூக்குனாங்க அப்படின்னு நீ சொன்ன. இப்பதான் எனக்கு புரியுது. ஓ அந்த பொண்ணா?
அவளை எப்படி என்னால மறக்க முடியும்? அவ ஒரு ஃபயர் கிராக்கர் மாதிரி இருந்தா. உனக்கு தெரியுமா, இது வரைக்கும் நான் ஏகப்பட்ட பொண்ணுங்க கூட ரொம்ப ஜாலியா இருந்திருக்கேன். ஆனா நிறைய பேர் கூட ஜாலியா இருந்தோம், என்ன பிரயோஜனம்? எல்லாருமே என் மைண்டை விட்டு சீக்கிரமா போயிடுவாங்க. ஆனா அதுலயும் சில பேர் வந்து பர்டிகுலரா இருக்காங்க, அவங்கள என்னால அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க முடியாது. அதுல உன் சிஸ்டர் அவளும் ஒருத்தி. ஏன்னா அவளோட பாடி இருக்கே, எப்பா ஒரு கில்லர் மாதிரி. அவ கூட பண்ணும்போது எல்லா விஷயமும் அப்படி ஸ்பார்க்லாம் இருந்துச்சு. ஆனா ஆட்டிடியூடு ஒரு பாம் மாதிரி, அதாவது எப்ப ஆனாலும் வெடிக்கலாம் அந்த மாதிரி. இதெல்லாம் கேட்கும் போது லீக்கு பயங்கரமா அங்க கடுப்பாகுது. ஏன்னா லீயோட சொந்த சிஸ்டர் அவங்க. அங்க ஆளு அவனோட சிஸ்டரை பத்தி யோசிச்சு பாக்குறான். அண்ணா, எப்பயுமே நீங்க சுவாடுன்னு இருக்க வேணாம், எப்பயாச்சும் நீங்க என் கூடயே இருக்கணும். வாங்கல வந்து எனக்கு கம்பெனி கொடுங்களேண்ணா. உனக்கு தெரியுமாடா, உன் சிஸ்டரு அவ வந்து தொட்டாலே ஒரு மாதிரி சினுங்குவா. அவளை ரொம்ப ஸ்வீட்டரா ரொம்ப பயங்கரமா முச்சம் தெரியுமா? இந்த மாதிரி பொண்ணுங்களை எப்படி என்னால மறக்க முடியும்? ஆமாடா, உன் சிஸ்டரை கொண்டது நான் தான். அந்த டவல்ல அவகிட்ட பேசின, வாமா கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம், நானும் உனக்கு கல்டிவேஷன்லாம் சொல்லி தரேன் அப்படி இப்படின்னு. ஆனா அந்த இடத்துல அவன் வந்து மயங்கர மாதிரியே இல்ல, ஒரு மாதிரி வரமாட்டேன் அப்படின்னு தான் அவ சொன்னான். ஸோ நான் என்ன பண்ணேன், என் கிட்ட இருக்கிற ஆளுங்களை சென்ட் பண்ணி வேண்டா வெறுப்பா அங்க வர வச்சேன். அதுக்கப்புறம் என்ன, நாங்க ரூம்ல போயிட்டு எங்க கல்டிவேஷனை ஆரம்பிச்சோம். அந்த இடத்துல சினுங்க எனக்கு வந்து ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல அவ கெஞ்ச ஆரம்பிச்சா, வேணாம் விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் இந்த இடத்த விட்டு போயிடறேன்னு. அவ வாய்ஸ் இருக்கே ரொம்ப மெலோடியா செம்மையா இருந்துச்சு. அவ அடக்கப்படாத ஒரு குதிரை மாதிரி இருந்தா. ஆனா அந்த மாதிரி குதிரையும் கடைசியில அடங்கிதான் போச்சு. அவ நான் சொல்றத பண்ண ஆரம்பிச்சா. என் சிஸ்டருக்கு பண்ண விஷயத்த சொல்லாத, வேணாம். கிட்டத்தட்ட 3 நாளைக்கு தொடர்ந்து பயங்கரமா அந்த பொண்ணை வச்சு நான் ரைட் பண்ணேன். ஆனா கடைசியில 3வது நாள்ல என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அங்க அவளோட கல்டிவேஷன் எல்லாமே காலி ஆயிடுச்சு. அவ பவர் எல்லாத்தையுமே நான் சக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப போர் ஆயிடுச்சு. அவ உடம்புல உயிர் இருந்தாலும் எனக்கு அது போரிங்கா இருந்துச்சுல. அதனால நான் என்ன தெரியுமா பண்ணேன், அப்படியே கழுத்தை போச்சு மொத்தமா நசுக்கி உயிரை எடுத்துட்டேன். பாத்தியா லீ, உன்னோட சிஸ்டரை எந்த அளவுக்கு நான் ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ண விஷயத்துக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதனால தேங்க்ஸ் சொல்லு. நீ கொடூரமான பீஸ்ட். உன்ன மாதிரி ஒரு பீஸ்ட் எல்லாம் நல்லாவே இருக்காது. உன்ன மாதிரி ஒரு பர்சன் உயிரோட இருக்கவே தகுதி இல்ல. நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கணும்? இப்பயே உன் கதையை முடிக்கிறேன் இப்படின்னு ஆளு கொல்லலான்னு வருவான். ஆனா அதுக்குள்ள அந்த எல்டரு அவரு சும்மா இல்லாம வெறுமா ஒரே ஒரு அடிதான் அங்க லீயோட நிலைமை அதுக்கே அங்க மோசமாகுது. வாயில இருந்து ரத்தமா ஊத்தும், தூரமா போய் நம்ம லீ விழுவான். அந்த இடத்துல லீவோட அப்பாவும் வந்துட்டு, ஆமா நீ வந்து என் கிட்ட கேட்டனா, என்னோட சன்னு பண்ண விஷயம் அந்த அளவுக்கு ஒரு தப்பான விஷயம்லாம் இல்ல. நான் நீங்க ஒரு டிமானிக் கல்டிவேட்டர்ஸ் உன்னோட சிஸ்டரை ஒரு ஐட்டம் மாதிரி அவன் பயன்படுத்திருக்கான், அவ்வளவுதான். அது இது வரைக்கும் அவ செஞ்ச பாவத்துக்கான பலன், அவ்வளவுதான். அதே மாதிரி போயும் உன் சிஸ்டரை கொண்டு அந்த பர்சனை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூ ஃபேமிலியோட யங் மாஸ்டரை நீ கொல்லணும்னு வந்திருக்க. உண்மையா சொன்னா உன் சிஸ்டரோட லைஃபுக்கு மதிப்புன்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் உன்னோட கதையை முடிக்கணும். நீங்க சொல்ற ஒரு விஷயமும் சரியே இல்லை. போயும் என் சிஸ்டரோட லைஃபை வச்சு இந்த கொடூரமான நாய் இவனோட லைஃபை நீங்க கம்பேர் பண்றீங்க. உண்மையா சொன்னா உங்க எல்லாரையுமே கொல்லணும். இதுல அந்த யங் மாஸ்டர் அந்த பையனும் வந்துட்டு, ஆமாண்டா உன் சிஸ்டர் என் கையால இறந்து போனது ஒரு ஆனரான விஷயம். அதுக்கு போயும் உன் சிஸ்டரோட லைஃபுக்காக ரிவெஞ்ச் எடுக்க போறேன் கண்ணா பின்னாடி எது சொன்ன இருக்க. யங் மாஸ்டருக்கு பின்னாடியே ஒரு பர்சனும் இருக்கு, ஆளும் அங்க சொல்றான், ஏய் லீ, உண்மையை சொன்னா உன் சிஸ்டரு அவ யங் மாஸ்டர் மூலமா இறந்து போனது ஒரு ஹானரபிளான விஷயம். அதே மாதிரி நீ வெறுமா உன்னோட சிஸ்டர் ஒண்டி தான் இழந்த. ஆனா எங்க யங் மாஸ்டரு அவரோட ஒரு கையையே அழுந்துட்டாரு. இதெல்லாம் கேட்கிற அந்த எல்டரும் மத்தவங்க முன்னாடி அங்க சொல்றாரு, மக்களே உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல யாரு ரைட்டுன்னு. அதனால இன்னமும் இந்த பர்சனை அப்படியே விடணுமா? இவனோட கதையை மொத்தமா முச்சிடலாம். அங்க இதெல்லாம் பாத்துக்கின்னு நம்ம ஜூன்லினும் யோசிக்கிறான். உண்மையா சொன்னா லீ தன்னுடைய சிஸ்டரை இழந்துட்டான் அப்படின்னு சொல்லி ரிவெஞ்ச் எடுக்கலான்னு வந்தான். கல்பிரேட்டை கொள்ளாம இங்க இருக்கிற ஆளுங்க அவங்க ராயல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ தான் தப்பானவன், அவன் பண்ண விஷயம் தான் தப்பான விஷயம் இப்படின்னு ஒரு லேபிளையே மண்டையில ஒட்டிட்டாங்க. அங்க திடீர்னு நம்ம ஹீரோட சிஸ்டமும் ஆக்டிவேட் ஆகும். அந்த இடத்துல லீயை நம்மளால டிசைப்பிளா ஏத்துக்கணும். அதே மாதிரி அவனோட ரிவெஞ்சையும் அங்க கொடுக்கணும். அங்க இது வரைக்கும் அந்த யங் மாஸ்டர் பண்ண காரியத்துக்கு அவன் கதையை முடிக்கணும். அந்த லார்ட்ஸியூ அவர்கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பெக்டையும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு மிஷின் அப்பியர் ஆகும். இதுக்கு ரிவார்டா ஒரு 10 லோ டிஎல்ல இருக்க ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டல் அது வந்து கிடைக்குமா. அங்க இதை கேட்டோடனே ஆளுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஏன்னா மிஷினு ஒரு பெரிய மிஷினு, ஆனா ரிவார்டு ஒண்டி லோ லெவல் கிறிஸ்டல் 10 கிடைக்குமா. இது என்ன கதையா இருக்கு? ஆமா சிஸ்டம், என்ன பார்த்தா என்ன பிச்சைக்கார மாதிரி உனக்கு தெரியுதா? ஆனா ஏதோ ஒண்ணு நீ சொல்லவியோ இல்லையோ ஆல்ரெடி இந்த விஷயத்துல உள்ள நுழையலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். நான் யங் மாஸ்டர் பண்ண விஷயம் அந்த மாதிரி விஷயம், இதுக்காக எப்படி அந்த பர்சனை விட முடியும்?
அங்க யங் மாஸ்டரும் வந்துட்டு அவ்வளவுதான்டா இப்போ தெரியுதா இந்த இடத்துல யாரு ரைட்டு யாரு ராங்குன்னு, அதனால இப்பயே உன்னோட கதையை முடிக்கிறேன். அங்க ஆளு பயங்கர வேகமா அங்க தாக்க வரான். ஆனா அந்த ஸ்வாடு அப்படியே உடஞ்சு போகுது. பார்த்தா நம்ம ஜுன்லின் தான். ஜுன்லின் மூலமா தான் அந்த ஸ்வாடு அப்படியே உடஞ்சு போயிடுச்சு. ஏன்னா நம்ம ஜுன்லின் ரீசெண்டாக ட்ரைஹன் பாடி அப்படின்னு ஒரு விஷயத்த அவைக்கன் பண்ணா. அதனால பாடியோட ஸ்ட்ரென்த்தும் பாடியோட டிஃபென்ஸும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஜுன்லினை பார்த்தோன்னே ஒரு மாதிரி அந்த இடமே தப்பு தப்பா பேசும். ஆமா, இந்த ஜுன்லின் என்ன அந்த டிமானிக் கல்டிவேட்டர் லீ அவனை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு பாக்குறானா என்ன? இப்போ ஜுன்லின் இருக்கிறதும் ஜூ கிளானுடைய ஒரு மிகப்பெரிய இடத்துல இந்த மாதிரி இடத்துல இப்படி பண்ணா அவன் நிலைமை என்ன ஆகும்? அங்க யங் மாஸ்டரோட அப்பாவும் வந்துட்டு எதுக்காக இந்த மாதிரி ஒரு பர்சனை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்? நான் ப்ரொடெக்ட் பண்ணதா போறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் டிசைட் பண்ணிட்டேன் அந்த பர்சனை என்னோட டிசைப்பிளா ஏத்துக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அங்க இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஆமா, ஜுன்லின் இவன் என்ன கிரேசியா என்ன? இதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த திடீர்னு அவன் சொல்லணும். அங்க லீக்கும் அந்த விஷயம் புரியல. சீனியர் வேணாம், நீங்க அப்படி பண்ண வேணாம். ஏன்னா ஆல்ரெடி ஈஸ்டர்ன் ரீஜன்ல உங்களுக்கு ஏகப்பட்ட எனிமிஸ் இருக்காங்க. இப்போ ஏன் மூலமா இதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா அமையும். அங்க இதை கேட்ட உடனே முன்னாடி இருக்க எல்டர் பயங்கரமா அங்க கடுப்பாவாரு. ஜுன்லின் நீ நல்லா யோசி. ஏன்னா நீ இருக்குது எங்க கோட்டை, அதனால உள்ள எதுவுமே ஆகாத மாதிரி வெளியில போக முடியாது. ஜுன்லின் கிட்ட பின்னாடி லீயோ நீங்க இந்த இடத்த விட்டு போயிடுங்க, வேணாம் பிரச்சனை வேணாம். அப்படி நெக்ஸ்ட் வாழ்க்கைன்னு ஒரு விஷயம் தான் நான் கண்டிப்பா நீங்க பண்ண விஷயத்துக்கு ரீபே பண்ணுவேன். இவன் ஒரு கழுத மாதிரியோ இல்ல ஒரு குதிரை மாதிரியோ நல்லாவே உழைப்பேன் உங்களுக்காக. பின்னாடி அங்க ஹாங்கோ யோசிக்கிறான். ஆமா, இவன் என்ன பைத்தியமா? எதுக்காக ஒரு ஸ்டேஞ்சருக்காக இங்க மொத்தமா இனிமையா மாத்தணும் மத்தவங்கள? இதெல்லாம் நம்ம ஹீரோ அங்க சொல்றான். ஹாங் நீ என்ன பண்ணிருக்க? சீக்கிரம் அப்படியே நிக்காம உன் புது ஜூனியர் பிரதரை ப்ரொடெக்ட் பண்ணு. அங்க இதை கேட்டோடனே ஹாங்க கடுப்பாவும். சரி மாஸ்டர், நான் வரேன். நம்ம ஹீரோ வேற அவங்க கிட்ட சொல்லிடுறான், நான் உன்னையே முடிப்பேன், இந்த கிளான்ல இருக்க எல்லாரையுமே முடிப்பேன். அங்க இதனால அவர் கடுப்போட உச்சத்துக்கு போயிடுறாரு. அவர் இப்போ சூடோ இம்மார்டலா இருக்காரு. லைட்டா அங்க பவரை வெளிப்படுத்தும் போது அந்த இடமே அப்படியே ஷேக் ஆகும். ரொம்ப அதிகமா இருக்கும். ஜிங்காலெல்லாம் அங்க தாக்கு பிடிக்க முடியல. ஏதோ மேஜிக் ஃப்ளோவே அப்படி ஸ்டாப் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். இதேதான் இந்த மாதிரி விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணேன். சீக்கிரமா என் மேல அட்டாக் பண்ணு, ஏன்னா அதுதான் எனக்கும் வேணும். அப்பதான் என்னால ஈஸியா மிஷினை முடிக்க முடியும். இந்த இடத்துல லாசஸும் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா திடீர்னு வானத்துல பயங்கரமா அங்க காத்தடிக்கும். அங்க யங் மாஸ்டரோட அப்பாவும் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. வானத்துல வேற யாரோ ரொம்ப ஸ்ட்ராங்கா வர மாதிரி இருக்கும். அந்த பர்சனும் வரும்போது அங்க கத்துறான். ஆமா ஜுன்லின், அவன் எங்க இருக்கான்? இன்னைக்கு அவன் கதையை முடிக்காம நான் விட மாட்டேன். அங்க ஜுன்லின் வேற எரியிற எண்ணெயில தண்ணியை ஊத்துற மாதிரி. ஆமா எவன்டா அது? நாய் மாதிரி தேவையில்லாம குறைச்சுன்னு இருக்கான். வானத்துக்கு இடையில ஒரு பர்சன் அவங்க அப்பியர் ஆகுறான். அந்த பர்சனை பார்த்து அந்த எல்டருக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஆமா இவன் யாரா புதுசா? ஏன்னா நான் ஒரு சூடம் இம்மாட்டலா இருக்கேன், என்ன விடவும் ஸ்ட்ராங்கா யாருமே இல்ல, அப்படின்னு ரொம்ப ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா யாருக்கு தெரியும் இந்த மாதிரி கொடூரமான ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு. ஏன்னா நான் ஒரு சூடம் இம்மாட்டலா இருக்கேன், அதாவது ட்ரிபுலேஷன் லெவலுக்கு இப்பதான் ரீச் பண்ணேன். ஆனா என்ன விடவும் இந்த ஆறா பல மடங்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. நம்மளால கண்டுக்காம சீனா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு ஆமா யாராது இந்த இடத்துக்கு சீன் ஓட்டுறா இந்த மாதிரி. அப்புறம் தான் வந்திருக்க அந்த பர்சனை பத்தி தெரியுது. இந்த பர்சன் வெதர் இம்மோர்டல் செக்டோடைய ஒரு பெரிய ஆளும் ட்ரிபுலேஷன் லெவலோடைய ஏர்லி ஸ்டேஜில் இருக்காரு. சிம்பிளா சொன்னா இந்த பர்சன் தான் இருக்கிறதுலேயே இப்போ ஸ்ட்ராங்கு. எல்லாருமே ஜூயாங்க பார்த்து ரொம்ப பயந்து போறாங்க. இவனை மாதிரி ஒரு பர்சன் எதுக்காக இங்க வரணும்? ஏன்னா வெதர் இம்மோர்டலோடைய பெரிய ஆளு. இந்த பர்சனுக்கு இங்க என்ன வேலை? டேய் நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன், இந்த ஜுன்லின் இவன் ரீசெண்டா 18 எல்டர்ஸை மொத்தமா ஒரே கையில நொறுக்கிட்டானா. அவங்க எல்லாருமே வெதர் இம்மோர்டல் செக்டர்ல இருந்து வந்த ஆளுங்க தான். அதுக்கான ரிவெஞ்சை கொடுக்கணும்னு சொல்லி தான் ஜூயாங் இங்க வந்திருக்கான். ஆனா எதுக்காக ஜுன்லின் தேவையில்லாம இந்த விஷயத்த பண்ணணும்? பாரு இப்போ அவன் மாட்டிக்கினான் வசமா. இந்த சைடு இதெல்லாம் பார்த்துக்கினே எல்டரும் அவங்க யோசிக்கிறாரு. நான் சுத்தமா யோசிக்கல அவன் பண்ண வேணா எனக்கு இப்படி ஒரு அட்வான்டேஜா அமையும்னு. ஏன்னா ஆளுக்கு எல்லா சைடும் இனிமே இருக்கு. இதை ஒரு வாய்ப்பா வச்சு அவனை மொத்தமா முச்சிட வேண்டியதான். ஜூயாங் வாங்க, நீங்க தேடுற அந்த ஜூன்லின் அவன் இங்கதான் இருக்கான். என்ன விஷயமா இருந்தாலும் தாராளமா நீங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆமா நான் இங்க வர்றதுக்கும் இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணவும் உங்ககிட்ட என்ன பர்மிஷனை கேட்கணுமா என்ன? ஆனா நம்ம ஜூன்லின் நடு ஃபிங்கரை அங்க காட்டுறான். யோ என்ன தேடி என்ன அவன் கிட்ட பேசுற? முடிஞ்சா தாக்கல. அங்க அவங்க பின்னாடி யோசிக்கிறான். ஆமா இந்த ஆள் என்ன பைத்தியமா? எதுக்காக முன்னாடி இருக்க அந்த பர்சன் கிட்ட இப்படி அவன் பேசணும்? ஏன்னா அந்த பர்சனோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம். இவனுக்கும் அவனுக்கும் இருக்கிற கேப்பை பத்தி இவனுக்கு தெரியுமா இல்லையா? ஜூன்லின் என்னடா பேரை ஒண்டிதான் எடுக்கிற, உனக்கு குறைக்க தான் தெரியுமா, அட்டாக் பண்ண தெரியாதா? கேட்டோடனே பிளேசிங் சன் அனிலியேஷன் அப்படின்னு ஒரு அட்டாக் ஆளு பண்ணுவான். அது டைரக்டா நம்ம ஹீரோ நோக்கி வரும். அந்த பிளேசிங் சன் அது ரொம்ப பெரிய அட்டாக்கா இருக்கும். அது வரும்போது எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா வெறமா அட்டாக் கொண்டு இந்த இடத்துல பட்டா அவ்வளவுதான் இந்த ரீஜனே இல்லாம ஆயிடும். அதுவும் ஜூன்லினை நோக்கி வர இங்கே இந்த எபிசோட முடியுது.
ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா ஆளு சூடோ இம்மார்டல் அந்த லெவலில் இருக்கான். சிம்பிளாக சொன்னால் ட்ரிபுலேஷன் அதுக்கான பட்டம் தான் அந்த சூடோ இம்மார்டல். அதாவது லிட்டரலாக காட் அப்படின்னு சொல்லலாம். அந்த லெவலில் இந்த லெவலோட ஏர்லி ஸ்டேஜில் இருக்க ஒரு பர்சன் அங்கே தாக்குறானா இதனால நம்ம ஹீரோக்கு என்ன ஆகும். அதே மாதிரி பின்னாடியே அந்த எல்டர் அவன் வேற இருக்கான். அவனும் ஒரு சூடோ இம்மார்டல் தான். என்ன இப்போதான் அவன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இருக்கான். அதாவது இப்போதான் அவன் ரீச் பண்ணியிருக்கான். ஸோ அவனால என்ன பிரச்சனை வரப்போகுது, நம்ம ஹீரோ என்ன பண்ண போகிறான், எல்லாத்துக்கான பதிலும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல அங்கே தெரியும். மறக்காம எல்லாருமே லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். இதுக்கப்புறம் தான் லிட்டரலாக வேற லெவலில் போவோம். ஏன்னா இது வரைக்கும் இந்த கதையை இந்த உலகத்தில் ஒண்டி தானே நம்ம பார்த்தோம். இந்த குன்பேங் எப்போ இந்த பீஸ்ட் வந்துச்சோ மல்டிவர்ஸுக்கெல்லாம் போகுது பார்த்தீங்களா. சில பேர் வந்துட்டு அங்கே கமெண்ட் பண்ணாங்க, ப்ரோ இந்த மான்வாலா அப்படி என்ன ப்ரோ இருக்கு, இதில் பெரிய வில்லன்ஸ்ன்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே இல்லையா. வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ வரவங்களாம் ஒன்றுமே இல்லை. லிட்டரலாக காடு கூட சண்டை போடுற மாதிரிலாம் அங்கே ஃபைட் இருக்கும். அதெல்லாம் ஒரு 60+ மேலேயாச்சும் சாப்டர் போகணும். இன்னமும் நம்ம அதெல்லாம் தொடலை. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.